எல்லாரும் சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி இல்லாமல் பிரியாணியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தக்காளி இல்லாமல் ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு பாருங்க, நிச்சயமாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சண்டே ஈஸ்டர் முன்னிட்டுலாம் அப்படிலாம் இல்லை. பட் ஆனால் வந்து எதனா நான்வெஜ் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பிரியாணி போன வாரம் செஞ்சாச்சு. ஸோ இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நெய் சோறு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். நெய் சோறு இன்னைக்கு செய்ய போகிறேன். அப்புறம் ஒரு கடாய் சிக்கன் செய்யலாம்னு இருக்கேன். ஒரு அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு லைக் குருமா மாதிரி ஒன்று செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஷூட் பண்ணி போட முடியுமா அப்படின்னு தெரியாது. அதுவும் எல்லாமே ஒரே வ்ளாக்ல வருமா அப்படின்னு தெரியாது. ஆனால் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நெய் சோறு செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெசிபியாக ஷூட் பண்ண முடிச்சா செஞ்சு போடுறேன். இப்போ நெய் சோறுக்கு போகலாம். ஸோ நெய் சோறுக்கு வந்து நெய் தான் ஆட் பண்ணணும். டோட்டலாக வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் வந்து நம்ம லாஸ்ட்டாக டீப் ஃப்ரை பண்ணிட்டு மேலே கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுறது. மீதி 4 ஆனியன்ஸ் அதை வந்து இதில் போடலாம். இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுற எல்லா ஐட்டமுமே ஆட் பண்ணிப்போம். சார் ஸ்டீம் போச்சு, நான் போய் வாங்க வேண்டான்னு போல. மிளகு ஒரு 4 போட்டிருக்கேன். இதில் வந்து போதும். வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌனா வதக்கணும்லாம் அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரண்டா ஆனா போதும். நான் 4 பச்சை மிளகாய் தான் போடுறேன். கீ ரைஸ்னா வந்து காரமெல்லாம் இருக்காது. ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். இதில் கர்ட் ஆட் பண்ணலாம். கர்ட் ஆட் பண்ணால் நல்லா ஒயிட் கலர் ரிச்சாக இருக்கும். நான் இதில் இன்றைக்கி வந்து நான் பண்ணுற கீ ரைஸில் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் பண்ணுற கீ ரைஸில் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக கீ ரைஸில் வந்து தேங்காய் பால் போட மாட்டாங்க. நான் பண்ணுறனால கொஞ்சமாக 1 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றனால வந்து 1 கப் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலை ஸ்கிப்பும் பண்ணிடலாம். அதனால தான் நான் தயிர் சேர்க்கலை. ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ஆனால் என்கிட்ட வந்து 4 லிட்டருக்கு ப்ரெஷர் குக்கரில் 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் இருக்குது. அதோட பெரிய ப்ரெஷர் குக்கர் தான் இருக்குது. அது வந்து 7 லிட்டர் குக்கர். அவ்வளோ பெருசு எடுக்க வேணான்றனால தான் பிரியாணி பாட்லேயே பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே கூட ஈஸியாக பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். பச்சை கலர் பிரியாணி லீஃப்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது கிடச்சி அப்படின்னா இந்த நெய் சோறில் அந்த லீஃப் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ போய் நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது, தேடவும் முடியாது. அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறேன். இந்த டைமில் கேஷ்யூவை வந்து ஏன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, கீ ரைஸில் வந்து கேஷ்யூ வந்து மொறுன்னு இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால தான் ஊற வச்சு போடுறேன். காஞ்ச திராட்சை இருந்தால் காஞ்ச திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும், அப்படி மசியணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியமாக வெந்தாலே போதும். ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுப்போம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ளேவருக்காக தான். இந்த ஸ்டேஜ்லேயே நான் சால்ட் ஆட் பண்ணிடுறேன் தேவையான அளவு. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்புறமா நம்ம அளவு பார்த்துட்டு தேங்காய் பால் வந்து நான் 1 டம்ளர் தேங்காய் பால் வந்து நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சிம்மில் வச்சுட்டு சேர்த்துப்போம்.
இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். நான் சொன்ன மாதிரி 4 அழாக்கு அரிசின்றனால 8 டம்ளர் தண்ணி. ஆக்சுவலாக வந்து 4 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணி தான் சேர்ப்பாங்க. நான் எப்போதுமே வந்து ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன். ஸோ இதில் 8.5 கப்பு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரைஸ் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும், அதுக்காக தான் நான் 8.5 ஆட் பண்ணுறேன். ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துடுவோம். பிரியாணி பண்ண மாதிரியே இதை வந்து நான் கொஞ்சம் தம்மில் தான் வைக்கிறேன். சிம் பண்ணிட்டேன். ஃபுல் சிம் இல்லை, ஒரு 3/4 சிம் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் கீழே தவா வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தம் போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். தம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரியாணி வச்ச மாதிரியே தான் வச்சேன். ரைஸ் இஸ் ரெடி. ஆக்சுவலி நான் பிரியாணி செய்கிறேன்னு நினச்சிட்டு லயா ரொம்ப நேரமாக வந்து என்ன சிக்கன் கொடு கேட்டே இருக்கா. ஓகே, நல்ல உதிரியாக வந்துருப்பாருங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்தேன், ஆனாலும் சாப்பாடு வந்து உதிரியாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதை சூடாகவே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் டக்குன்னு கடாய் சிக்கனும் இதையும் ஒரே நேரத்தில் செய்ய போகிறேன். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றணும்ல, அது சைடில் அப்படியே ஸ்டே ஆகிருக்கும். ஃப்ரை பண்ண ஆனியனை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். கார்னிஷ்காக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். நெய் சோறுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னா ரைஸு பாஸ்மதிலையும் பண்ணலாம், ஜீரக சம்பாலையும் பண்ணலாம். அப்புறம் வந்து பட்டை லவங்கம், இந்த கரம் மசாலாவோட ஐட்டம்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேணும். பச்சை மிளகா நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். கம்ப்ளீட்டாக கொஞ்சம் காரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மைல்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 4 ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து உப்பு, புதினா கொத்தமல்லி ரொம்ப கம்மியாக, ரொம்ப லிமிட்டடாக, தக்காளி வேணும், வெங்காயம், முந்திரி பருப்பு அண்ட் ரேசன்ஸ் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாதாம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதனால கொஞ்சமாக கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச திராட்சை இல்லை, அதை போடல. நீங்கள் காஞ்ச திராட்சை இருந்துச்சுன்னா அதுவே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். வேறு எதுவுமே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நான் செம்ம டயர்ட் ஆகிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேஸ்டி